இலைமலிந்த வேல் நம்பி சிறப்புமிக்க 63 நாயன்மார்களில் ஒருத்தர். சேக்கிழார் அவரோட பெரிய புராணத்திலையும் சுந்தரர் அவருடைய திருத்தொண்டு தொகையிலையும் இலைமலிந்த வேல் நம்பி பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. இவருடைய இயற்பெயர் வேல் நம்பி மட்டும்தான். எளிமையான குடும்பத்தில் பிறந்த இவர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்கவும் ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார். இந்த பிரபஞ்சத்திலேயே ரொம்ப எளிமையான ஒரு உணவு பொருள்னா அது மரத்தில் இருந்து விழுற இலைகள் தான். அவரோட எளிமை அந்த இலையை போல இருந்ததால தான் அவருக்கு இலைமலிந்த வேல் நம்பின்ற பேர் வந்துச்சு. இவர் திருநாவுக்கரசரோட மிக சிறந்த சீடனாக இருந்தார். இலைமலிந்த வேல் நம்பி அவரோட வாழ்நாள் முழுக்க சிவன் அடியார்களுக்கு தொண்டு செஞ்சு வாழ்கிறதே லட்சியமாக வச்சுருந்தார். அப்படி தான் கடைசி வரைக்கும் வாழ்ந்தும் வந்தார். ஏன்னா சிவன் அடியாருக்கு செய்கிற தொண்டு சிவபெருமானுக்கே செய்கிற தொண்டா நம்பி வாழ்ந்து வந்தார். அது மட்டும் இல்லாமல் அவரோட வாழ்நாள் முழுக்க சிவன் கோவிலை தூய்மைப்படுத்துவதும் சிவன் அடியாருக்கு பணிவிடை செய்வதும் சிவன் கோவில்களுக்கு பணிவிடை செய்து இப்படியே வாழ்ந்தார். ஒரு சிவன் அடியார் எளிமையாய் இருந்தாலும் சிவபெருமான அடையலாம்ன்றதுக்கு மிக சிறந்த உதாரணமாக இருந்தார். எல்லோரும் எளிமையாகவும் சிவன் அடியாருக்கு பணிவிடை செஞ்சும் சிவபெருமான அடையலாம்னு வாழ்ந்து காட்டி இருக்காரு.